ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ என்ன வரைய போகிறோம்னா நம்ம வந்துட்டு வெஜிடபிள்ஸ் வரைய போகிறோம். வெஜிடபிள்ஸில் கேப்சிகம் வரைய போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஷேப் வரையணும். அதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி வரையணும். ஆனால் அந்த பாக்ஸ் வந்து இந்த பக்கம் இப்படி ஃப்ளவர் பாட் மாதிரி இருக்கணும். ஓகேவா? இது அதுக்கப்புறம் இங்கே இப்படி, அதுக்கப்புறம் இதை ஒட்டி இன்னொன்று. அவ்வளோதான். சும்மா ரஃப்பாக வரைஞ்சிட்டு இப்படி பென் லைன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஓவல் ஷேப், சென்டரில் வந்து ஒரு ஓவல் ஷேப். ஓகேவா? இப்போ அந்த ஓவலை ஒட்டி இன்னொரு ஓவல், அப்புறம் இதை ஒட்டி இந்த பக்கம் ஒரு ஓவல், இந்த பக்கம் ஒரு ஓவல், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஜாயின் பண்ணணும். இது வந்து ஃபுல்லாக போட வேணாம், இப்படி பாதி மட்டும் போட்டால் போதும். அதே மாதிரி இந்த இடத்துல இருக்கிறதும் இப்படி லைட்டாக கட் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் குட்டி குட்டியாக டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா தான் வெஜிடபிள்ஸ் வந்து அந்த அந்த இது கிடைக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த ஒரு பென் லைன் போட்டோம்ல, இதை ஒட்டி இப்படி சின்னதாக ஒன்று போட்டு இப்படி பெண்ட் பண்ணி விட்டுட்டு அதை இப்படி ஜாயின் பண்ணி விடணும். ஓகேவா? இந்த இடத்துல குட்டியாக இப்படி மார்க் பண்ணணும். இந்த இது வந்து அப்படி அழகாக தெரியணும். ஓகேவா? அதே மாதிரி இந்த இடத்துல சின்னதாக இங்கே ஒன்று இப்படி போட்டுட்டு, அப்புறம் இங்கே ஒன்று இப்படி போட்டுட்டு, அதுக்கப்புறம் இதை இப்படி ஜாயின் பண்ணி விடணும். இங்கேருந்து இந்த இது, அப்புறம் இங்கேருந்து இது, இந்த மாதிரி போட்டுட்டு, அப்புறம் இங்கே இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு, கொஞ்சம் இந்த இது அழகாக தெரியணும். அதுக்கப்புறம் சேம் தான் இந்த பக்கமும். அந்த ஷேப்பை ஒட்டியே தான் போடணும். அந்த ஷேப்பை விட்டு வெளியில் போகக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். போட்டு விட்டுட்டு திருப்பி சும்மா ஒரு லீவ்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி வரைஞ்சிடணும். அவ்வளோதான்ப்பா. அதுக்கப்புறம் இந்த ஷேடெல்லாம், அந்த ஷேப்ஸ் எல்லாம் அழிச்சு விட்டுட்டு இந்த மாதிரி ஷேட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா ட்ராயிங் வந்துடும். அவ்வளோதான்.